மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் 18 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது உட்கார்றார். சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு 3க்கு அதிபன், அதாவது தைரியஸ்தானத்துக்கு அதிபன். என்னோட தைரியம் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 and 12 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு போது ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு விதமான ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டார். மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் 18 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புதன் உங்கள் ராசி அதிபன் இல்லைங்களா. புதன் 1 மற்றும் 4க்கு அதிபன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகரம் வீடு அப்படின்றது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் லக்னாதிபதி ராசியாதிபதி வந்து உட்கார்றான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது வரும். நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவெடுக்க தோணலையே, இந்த விஷயத்தை இப்படி முடிவெடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, அப்படி முடிவெடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, நம்ம இப்படி யோசிச்சது தப்போ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். பெருசாக வந்து கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உண்டு. எந்தெந்த விதத்தில் மாற்றம் நடக்கும் அப்படின்னா, திடீர் மாற்றம், அந்த மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு திடீர் தனப்பிராப்தி அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு, புரியுதுங்களா. திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படின்றது தேவை. அதுக்கடுத்து செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு 11 மற்றும் 6க்கு அதிபன், லாபஸ்தானாதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன். இவ வந்து 8ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அஷ்டம செவ்வாய் அப்படின்னால இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 2 வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, புரியுதுங்களா. மேக்சிமம் நைட் டைம் ட்ராவலிங் அப்படின்றது வேண்டாம். சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈசி போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஈசி இப்போலாம் 10 வருஷம் 15 வருஷம். ஒரு கிளைண்ட் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, மேடம் நான் 20 வருஷம் வரைக்கும் ஈசி போட்டு பார்த்தேன், பிரச்சனை இல்லை, நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஈசியில் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈசியில் பிரச்சனை இல்லை அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரச்சனை இருக்கும்னு தெரியல. அதில் ஏதோ கொஞ்சம் ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அதனால் நான் வந்து ட்ராப் ஆகிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்ளம் இல்லைன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து சொத்து உரிமை இருக்கவங்க இப்போ வந்து அந்த உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நடுவில் அங்கே ஏதோ மாற்றியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிளானட்ஸ் முக்கியமாக செவ்வாயெல்லாம் 8ல் போய் உட்காந்துட்டுருக்கான் அப்படின் போது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின் போது போனால் போயிட்டு போகுது காசு. 50-60 வருஷம் ஈஸியை கூட நீங்கள் போட்டு பாருங்கள். எதுவும் வந்து வில்லங்கோ இல்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு பேங்க்கு கொஞ்சமாவது லோன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, புரியுதுங்களா. ஸோ இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு புதுசாக இருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி,
அவங்க செவ்வாய் இந்த மாதிரி உட்காரும்போது நம்ம இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயம், கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உட்கார்றார். சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு 3க்கு அதிபன், அதாவது தைரியஸ்தானத்துக்கு அதிபன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்குது. ஓகேங்களா? என் தம்பி தங்கச்சினோட ஃபுல்ஃபில் சப்போர்ட் இருக்குது. என்னுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையினாலையும் யோஜனைகள்னாலும் நான் பல விஷயத்தை டேக்கிள் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அதுக்கடுத்து சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 and 12, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வரத்துக்கான பிராப்தம் உண்டு. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்து நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணணும். குழந்தைங்க படிக்கிறதுக்காக செலவு, இல்லை குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் வாங்குறது, குழந்தைங்கள் சார்ந்து ஒரு செலவு, குழந்தைங்க சார்ந்து ஒரு விரயம் அப்படின்றது இருக்கும். அது சார்ந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும். ஏங்க அந்த மாற்றங்கள் ப்ளஸ்ஸா மைனஸாங்க? நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அது ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாதையை நம்ம தூக்கி போட்டுட்டு புதிய பாதை அப்படின்றது நோக்கி போவோம். இவ்வளோ நாள் வரைக்கும் இதெல்லாம் இருந்துச்சு, தூக்கிட்டு கடாசு, நான் இப்போ என் லைஃப்பை புதுசாக ஆரம்பிக்கிறேன், புதுசாக தொடங்குறேன், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு உண்டுங்க. ரகசியமாக நம்ம ஒரு சிலர் முயற்சிகள் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க ரகசியமாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரகசியமாக நகை வாங்குறது, ரகசியமாக சில இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ரகசிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் ஆராய்ச்சிலையும் ஆர்வம் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து மிடில் ஏஜில் இருக்கவங்க ஆன்மீக தேடல் எங்களுக்கு ஜாஸ்தி இருக்குங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தேடல் இன்னும் அதிகரிக்கும். அந்த தேடுதலுக்கான ஒரு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரு ஹிடன் விஷயங்கள், சீக்ரஸிஸ் இருக்கும், ஹிடன் ப்ராஃபிட்ஸ் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இருந்தாலும் 8ல் செவ்வாய் அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புதனவங்க இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. சூரியன் இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், இருதயம் சார்ந்த பிரச்சனை, ஹீட் ரிலேட்டட் டிசார்டர். என்னம்மா எல்லா நோயும் சொல்லிட்டீங்களே, ஏன்னா அந்தந்த கிரகத்துக்குன்னு இருக்க நோயே சொன்னம்மா, இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரனும் இருக்கிறதுனால 8ஆம் பாவம் அப்படின் போது ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனசஞ்சலோ, சரியா வந்து என்ன நீ கவனிக்க மாட்டேன்ற, என் கூட நீ பாசமாக இருக்க மாட்டேங்கிற, முதல்ல என் மேலே உருகி உருகி லவ் பண்ண, என் கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்த, இப்போல்லாம் வந்து என்னை அவாய்ட் பண்ணுற, என்னை விட்டு விலகிற, உனக்கும் எனக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு இப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின் போது பிரச்சனை கிடையாது. எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின் போது வெளியே சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு உங்களோட அந்த ஹிடன் சீக்ரஸிஸ், மறைமுக உறவு முறையாக இருந்தாலும் சரி, மறைமுக உறவுகளும் ஒரு சிலருக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது தான் தெரியுங்க, ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு குழந்தைங்களே மறைமுகமாக இருக்காங்க, குழந்தைங்களே வந்து ஃபேமிலிக்கு தெரியாமல் குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறது தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த 18 நாட்களும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 18 நாட்களும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்கம்மா, நீங்க சொன்னது எங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்றோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்றோம், வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், 2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம், அதே மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம், குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம், நல்ல விஷயமும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்தை முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்குது இல்லைங்களா? எது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பெருசாக ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசாக எல்லா பலன்களையும் கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். Thank you.